ஹெர்பலைஃப் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த ஃபுட் எடுத்து என்ன தான் ட்ரை பண்ணாலுமே உங்களுக்கு வெயிட் வந்து குறையாமல் இருக்குன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஃபுட் எடுக்கும்போது ஏன் உங்களுக்கு வந்து வெயிட் வந்து குறையல, எதனால் உங்களுக்கு வெயிட் குறையாமல் அப் அண்ட் டவுனில் இருக்குது, ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்கலாம். நிறைய பேர் இந்த ஃபுட்டு எடுத்து நல்லா வந்து வெயிட் வந்து குறைச்சிருப்பாங்க. ஆனால் இதே பாருங்கள், ஒரு சில பேருக்கு வந்து இந்த ஃபுட்டு எடுக்கும்போது வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் வருது. இது ஏன், எதனால் அவங்களுக்கு மட்டும் வெயிட் நல்லா குறையுது, ஏன் அவங்களுக்கு மட்டும் வெயிட் குறையல, இந்த டவுட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு, இந்த ஃபுட் எடுத்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, உங்களுக்கு வெயிட்டு மட்டும் குறையணும் இல்லை ஃபேட் வந்து இருக்குது, ஃபேட் வந்து ரிடியூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ ப்ராப்பராக நீங்கள் ஹெர்பலைஃப்பில் ஷேக் ப்ளஸ் சப்ளிமெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு, உங்களுக்கு வெயிட்டும் ஃபேட்டும் தவிர்த்து வேறு எதுக்காவது நீங்கள் மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கீங்க, ஸோ உங்களுக்கு வந்து பிபி, சுகர், தைராய்டு இது மாதிரி நிறைய ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படின்னாலும் கம்பல்சரி இந்த ஃபுட் எடுக்கும்போது உங்களுக்கு வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் வரும். ஏன்னா நீங்கள் வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூ இருந்திருக்கலாம், வேறு எதுக்காவது நீங்கள் மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கலாம். ஸோ அது மாதிரி பட்சத்தில் நீங்கள் இந்த ஃபுட் ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் வரும். ஸோ அதுக்கான ஃபுட்டு நீங்கள் வந்து ப்ராப்பராக எப்படி எடுக்கணும், ஸோ அதுக்கான டயட் பிளான் என்ன, ஹெர்பலைஃப்பில் அதுக்கான ஃபுட் நீங்கள் எப்படி வந்து எடுத்துக்கணும், ஸோ இதை பற்றி நீங்கள் ப்ராப்பராக தெரிஞ்சுட்டு ஃபாலோ பண்ணும்போது தான் உங்களுடைய வெயிட் லாஸ் ரிசல்ட் வந்து அமேசிங்காக இருக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் தெரியாமல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுடைய வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள்ஸ் கம்பல்சரி வரதான் செய்யும். அப்போது உங்களுடைய ஹெல்த்தில் வந்து வேறு எதுக்காவது நீங்கள் வந்து மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கீங்க, வேறு எதுக்காவது நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை உங்கள் கோச்சு நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஃபுட் ஹேபிட்டும் ஹெர்பலைஃப்பில் நீங்கள் என்னென்ன ஃபுட் எடுக்கணும் அப்படின்றதும் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுவாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் அப்படின்றது ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ், நாட் ஃபார் மெடிசன். ஓகேங்களா? ஸோ இது மெடிசன் எடுத்து நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்கள் பிரச்சனை இது வந்து சரி பண்ணாது. இது ஒன்லி நியூட்ரிஷன் ஃபுட்டு. ஸோ உங்கள் உடம்புல ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருந்திருக்கலாம், ஸோ நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி அதிகமாக இருக்கலாம். ஸோ அந்த நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சியை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இந்த ஃபுட் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் இந்த ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கும் வெயிட் லாஸ் எல்லாம் ஸ்ட்ரகிள் வருது, ஸோ என்ன ரீசனால் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஸ்ட்ரகிள் வருது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து கிளாரிஃபிகேஷனாக சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த ஃபுட் எடுக்கும்போது உங்களுக்கும் வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் வருது அப்படின்னா நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, நீங்கள் இந்த ஃபுட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க, மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து உங்கள் கோச்சிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுடைய டயட் பிளானும் உங்களுடைய ஃபுட் ஹேபிட்டும் உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, இந்த ஃபுட்டு எல்லாமே நீங்கள் டேரெக்டாக ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் கம்பெனி நீங்கள் எப்படி வந்து பை பண்ணணும், இந்த ஃபுட் எப்படி நீங்கள் பெஸ்ட் ஆஃபரில் வாங்கணும், இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் என்னோட கோச்சிங் மூலிமா உங்களுடைய ஹெல்த்தை நீங்கள் சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.